உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம், வெற்றிக்காக ஒரு போராட்டம், இதெல்லாம் நிறைந்த ஒரு ராசிக்காரங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும். அதனால தான் இவங்க நல்ல ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மனோபக்குவம் இயல்பாகவே நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு செயலையுமே செய்து பார்த்து பழகி அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள். பொறுமையோடு நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசி என்பர்களை சொல்லலாம். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள். இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய சாதனையாளராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகம், ஒரு தைரியம் நிறைந்த ராசிக்காரங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு நாள் வெற்றி வரும். உங்களுடைய தைரியத்தை மட்டும் நீங்கள் எந்த இடத்துலையுமே கைவிட்டுறாதீங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே பார்த்து நிதானமாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா வரலாற்றிலேயே உங்களுடைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசி சக்கரத்திலேயே முதல் ராசிக்காரங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நபர்களில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களும் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பவர்களை பற்றி நம்ம இன்னுமே நல்ல விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா மேசராசி என்பர்கிட்ட ஒரு சில குணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த குணங்களை நாங்கள் சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத தெரிவிங்க. இந்த மேசராசிக்கு யார் நட்பு ராசியாக அமைவாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம். மேசராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகத்தினால என்ன பலன், நீச்சம் பெறக்கூடிய கிரகத்தினால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் பரிபூரணமாக, செவ்வாயோட அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால இவங்க நல்ல தைரியமாக இருப்பாங்க. எந்த காரியத்திலையுமே தயக்கம் காட்டாமல் தைரியமாக நிற்கிறாங்க ஒரு ஆள் அப்படின்னா அவங்க மேசராசி என்பவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மேசராசியில் சூரியன் உச்சமாகிறார். இந்த உச்சமாகக்கூடிய சூரியன் தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம், வீட்லேயோ கூட ஒரு மேசராசி என்பவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா முதல் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் யாராவது மேசராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எத்தனாவதாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த மேசராசி அப்படிங்கிறது முதல் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அந்த தொழில் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பர்கள் எந்த காரியத்தை தொடங்கி வச்சாலும் அது அந்த தொழில் விருத்தியாகும், நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சாதனையாளர் அந்த பெயரை எடுக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு அமைப்பு அந்த ராசிக்காரங்க தொடங்கி வச்ச அந்த தொழில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கி வச்சாங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு விருத்தியாச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மேசராசியில் சனி பகவான் நீச்சமாகிறார். இப்போ இவங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளேயே கூட ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்வீங்க, அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா சனி பகவான் அங்கே நீச்சமாகிறார். நல்லா கடினமாக உழைப்பீங்க, ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பெறத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த உச்சம் பெற்ற கிரகம், உச்சம் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அந்த தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம், ஒரு வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு முக்கியமாக ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த மேசராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட தெரிவிங்க. ஏன்னா இந்த மேசராசிக்கு எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதுதான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சூரியனே நவகிரகங்களுடைய ராஜா என்று சொல்லக்கூடிய சூரியனே உச்சம் பெற்று அமரக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இங்கே சனி பகவான் நீச்சம் பெறதுனால இந்த கிரகத்துடைய அமைப்பு வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அந்த வலுவை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெரும்பாலும் உழைப்பாங்க, உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இவங்களுக்கு கிடைக்காம போகும். வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா
ஒரு கடினமாக ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போகும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. இந்த மேசராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் நட்பு ராசியாக யாரெல்லாம் அமைவாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா அது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதே நேரத்தில் நம்மளுடைய மேசராசியும் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. தனுசு ராசி, இந்த 3 ராசியும் நம்மளுடைய மேசராசிக்கு நல்லா ஒத்து போகும். 3 பேரோட திங்கிங்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்களே ஒழிஞ்சு 3 பேரோடைய செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எண்ணம் செயல் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற ராசிக்காரங்களாம் ஒத்து வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் காற்று ராசியான மிதுன ராசியும் கும்பராசியுமே நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ஒத்து வரும். ஆக மொத்தம் இந்த 4 ராசிக்காரங்களும் மேசராசிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையாகவோ அல்லது நண்பனாகவோ அமைந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேச ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரங்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. இந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், முழு நட்சத்திரம் அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா கேது அப்படிங்கிறதுனால இவங்க நல்ல ஒரு தைரியம் படைத்தவங்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம், யோகக்காரகன் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அதனால் இந்த 3 ராசிகளும், ஏன்னா இந்த 3 நட்சத்திரமும் நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேது அப்படின்னாவே தைரியம், எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசக்கூடிய அந்த திறமையை கொடுக்கக்கூடியவர். அதே பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு அழகாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அதனால தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம், ஒரு டீமை வழி நடத்துறது இது எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அதனால் மேசராசி நண்பர்களுக்கும் இது எல்லாமே வரும் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே இவங்களுக்கு வரும். இந்த 3 நட்சத்திரங்களும் சேர்ந்து நம்மளுடைய மேசராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒத்துப்போக, அதாவது மகாபாரதத்தோடு ஒத்துப்போக ஒரு கதாபாத்திரம் இருக்கும் இல்லையா, யார் அவங்கள சொல்லலாம் அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ஒத்த ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னா பீமனை சொல்லலாம். ஏன்னா பீமன் தைரியமானவர், எந்த இடத்துலையுமே அச்சமில்லாமல் பேசக்கூடியவர், நேர்மைக்கு புறம்பாக யாராவது செயல்பட்டாங்கன்னா கோபம் கொள்ளக்கூடியவர். அந்த போராடும் குணம் இந்த இயல்பாகவே பீமனுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா சவால் விட்டாங்க அப்படின்னா அதில் ஜெயிச்சிருவாங்க. அதே நேரத்தில் பின்வாங்க மாட்டாங்க. எந்த விஷயத்துலையுமே ஒரு தொழிலே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட அதில் நஷ்டம் வந்துச்சுன்னா கூட அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. எப்படியாவது அந்த தொழிலை முன்னுக்கு கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த பாசிட்டிவாக நடக்கிறத இவங்களுக்கு பிடிக்கும். நெகட்டிவாக அந்த இடத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா கூட அதை எப்படியாவது பாசிட்டிவாக கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். விழுந்தாலும் மீண்டும் அதே இடத்துல ஜெயிச்சு காமிச்சிட்டு தான் இந்த மேசராசி என்பர்கள் வருவாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலமே அதுதான் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்ற ஒரு பழமொழியை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிந்தவனுக்கு எந்த இடத்துலையுமே வெற்றி தான். அந்த வரிகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பொருந்தும். ஏன்னா இந்த மேசராசி என்பவர்கள் துணிச்சலாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவாங்க. அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய தடை வரும், ஆனால் தளராமல் முன்னேறுவாங்க இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாயோட ஆற்றல் நிறைந்தவங்க இந்த மேசராசி என்பவர்கள். அதனால தான் வெற்றி பாதை இவங்களை எப்படியாவது வழி நடத்திக்கிட்டே போகும். முன்னேறத்துக்கான இந்த தூண்டுகோல், இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவுகள், நீ இதை பண்ண முன்னேறலாம், இதை செய் இது முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை சுற்றி இருக்கிற நபர்களும் இவங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற மாதிரி தான் எல்லாருமே செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெற்றி என்பது உங்களை தேடி வரும், வெகு தூரத்தில் இல்லை. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னாவே போதும், கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசிக்காரங்களில் இந்த மேசராசி என்பவர்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். தலைமையை ஏற்கக்கூடிய அந்த குணம் இயல்பாகவே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஒருத்தன் முன்னாடி நிற்கிறான்னா அவன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேசராசி என்பராக தான் இருப்பாங்க. வேகமாக முடிவெடுப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனடியாக போய் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே செய்வாங்க. ஒரு வேலைக்கு போகிற இடத்துல கூட அவசரமாக நீயே வேலைக்கு போயிட்டு இருப்ப, திடீர்னு அங்கே ஒரு இடைஞ்சல் நடக்குது அப்படின்னா கூட அந்த வேலையை சரி பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்டு பார்க்காம மாதிரியெல்லாம் போக மாட்டாங்க, நேர்மையாக பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா
கோபம் பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடும். நீண்ட நேரம் அந்த கோபம் வந்து உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்கள வந்து மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா செவ்வாயோட அருளாசி பெற்றவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். அதனால் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். யாராவது உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்க மட்டும் தைரியமாக முதலடி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா வரலாற்றிலேயே ஒரு புதிய பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். மேசராசிக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா அம்மனுக்குரிய மாதத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைய போகுது. ஏன்னா குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி வந்து ஒரு வருட பலன்களை கணக்கிடலாம். சனி பயிற்சி வந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதே குரு பயிற்சி வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை மாறும். அதே நேரத்தில் கேது 1.5 வருடத்துக்கு ஒரு முறை இடமாற்றம் செய்வார். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஏன்னா தமிழ் மாதங்களில் 4வது மாதம். இந்த மாதத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நிறைய சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக அமைந்திருக்கு. மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவானுடைய திசை ஆரம்பமாகிறதுனால இந்த காலகட்டத்தில் புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்ட கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் நடுப்பகுதியில் ஆகஸ்ட் 1 வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் குரு நீச்சமாகிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் ரிஷபராசிலையும் மிதுனம், புதன் ஆடி மாதம் 3ஆம் தேதி வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா சூரியனோடு குருவும் சேரும்போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நல்ல பலன்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் நிறைய கிடைக்கும் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறும்போது அதிர்ஷ்டம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நிறைய கிடைக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருப்பது 6ஆம் இடத்துக்கு மாறும்போது 12ஆம் இடத்துல சனி, குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் அமையும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும். விரையச்சனி காலம் என்பதனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு விரயங்கள் கொஞ்சம் வரும். நீங்கள் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணம் வந்தாலும் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற பணம்லாம் கரையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிலையான வெற்றியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிலம் வாங்குறது அல்லது சுபவரையும் கொஞ்சம் செஞ்சுக்கிறது இதெல்லாம் இந்த மேசராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சனி, குரு, சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் சுப இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நிம்மதி வேணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும்.